பேங்க் நிஃப்டி 60,500 கால் ஆப்ஷனில் ஒரே ஒரு லாட் மட்டும் பை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிறனால நான் பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி 2026. இந்த ட்ரேடில் வந்து 570 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட். அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 550க்கு மேலே மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்முடைய டார்கெட் 570 அப்படிங்கிறதுனால நான் வந்து லிமிட் ஆர்டர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். 570 கொடுத்து செல் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். 570 வந்துச்சுன்னா நம்முடைய டார்கெட் ரீச் ஆகிடும். ஓகே, நம்ம எடுத்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 560 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. மூவ்மெண்ட் ஆகிட்டு அங்கேருந்து கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகிருச்சு. ஒரு 10 பாயிண்ட்ஸ் போயிருந்தது நம்ம டார்கெட் ஹிட் ஆகிருந்திருக்கும். ஆனால் ஓவரால் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் ஆகிறதுனால நம்முடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து 30 பாயிண்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 30 பாயிண்ட் வரவும் நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் மூவ்மெண்ட் சரியில்லாத நேரத்தில் கம்மியான லாட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா லாஸும் கம்மியாக வரும். நம்ம எப்போவுமே மேக்ஸிமம் லாட் பை பண்ணணுன்றது கிடையாது. மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் குவான்டிட்டி அண்டு மேக்ஸிமம் டார்கெட் வச்சுக்கிறது பெட்டர். இந்த மாதிரி மூவ்மெண்ட் சரியில்லாத மார்க்கெட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரிஸ்க் வச்சு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன லாஸோடு நம்ம சேஃபாக வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் செட்டப்பை மாற்றினா மட்டும்தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓவரால் மூவ்மெண்ட் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த லாஸோட இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.